ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படிங்க? இப்படி ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ, இப்படி உங்களுக்கு நல்ல சுப பலன். வீடு வாங்குறது கிடைக்குமா சார்? கண்டிப்பாக. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சப்ஜெக்ட் கிடைக்கும். படிக்கிறதுக்கு மேற்கொண்டு படிக்கலாம், பிஜி போகலாம், மேல் படிப்புக்காக வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம். லோன் கிடைக்குமா சார்? அந்த லோனு நான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த கடனை அடைச்சிட முடியுமா சார்? தாராளமாக பண்ணலாம். தேவையில்லாமல் அடுத்தவனுக்கு உதவி, தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்துக்கணும். மேலதிகாரிகள் தொல்லையெல்லாம் போய் உங்களுடைய உழைப்புக்கு உயர்வு சேரும். இல்லைனா புதிய வேலைக்கு போகலாம். ஜபாலி ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தெளிவான வாழ்க்கையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் ரிஷபராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார்? நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான், அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார், யாரோட சேர்றார், எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும்? இந்த சனி செவ்வாய் சேர்றாங்க. அதுலேயும் 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். இப்படி ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ, இப்படி உங்களுக்கு நல்ல சுப பலன் கிடைக்கும். அதுலேயும் உங்கள் ஜாதகத்தில் உத்தியோக உயர்வு ப்ரமோஷனோட, டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷனோட, சொந்த தொழில் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா பேங்க் லோன் கிடைக்கும். வீடு வாங்குறது கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். வாகனங்கள் வாங்கலாமா? நான் ஒரு பழைய ஸ்கூட்டர் வச்சுருக்கேன், அதை கொடுத்துட்டு புது வண்டி ஏதாவது வாங்கிட்டுமா? காரே வாங்கிக்கிறேனே, வெயில்லையும் மழையிலையும் நான் நினச்சிக்கிட்டு எப்படி சார்? வாங்கிக்கிங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சப்ஜெக்ட் கிடைக்கும். படிக்கிறதுக்கு மேற்கொண்டு படிக்கலாம், பிஜி போகலாம், மேல் படிப்புக்காக வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம். லோன் கிடைக்குமா சார்? அந்த லோனு நான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த கடனை அடைச்சிட முடியுமா சார்? தாராளமாக பண்ணலாம். கௌரவம் பாதிக்காது, தைரியமாக போவோம். அதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் அடுத்தவனுக்கு உதவி, தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ரொம்ப அன்பான மனுஷன், பாசமான மனுஷன். ஆகவே மேலதிகாரிகள் தொல்லையெல்லாம் போய் உங்களுடைய உழைப்புக்கு உயர்வு சேரும். இல்லைனா புதிய வேலைக்கு போகலாம். நாடு விட்டு நாடோ, மாவட்டம் விட்டு மாவட்டமோ, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ போகலாம். அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். எல்லாத்த விட ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படின்னு அங்கே கோவில் இருக்குது. இந்த ஆஞ்சநேய சுவாமி போய் வழிபட்டு செந்தூரம் வாங்கிட்டு அந்த செந்தூரத்தை டெய்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கனாலே அற்புதமான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எங்கேயுமே இல்லை. ஆகவே ஜபாலி ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
தெளிவான வாழ்க்கையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் ரிஷபராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி இவர் வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. அதில் கேது கடகத்தில் சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலை வாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்ன என்ன, மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோவில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜன சுகினோ.